வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார சபை ஊழியர்கள் என கூறி வீட்டிற்குள் இருந்த தங்க நகைகளை திருடிச் சென்ற நபர்கள் தொடர்பில் விசாரணை. போலீஸ் அதிகாரிகளுக்கு 7,000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவு. மனைவியை கொலை செய்து தவறான முடிவுக்கு முயற்சித்த கணவர் கைது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பிதம். புலம்பெயர்ந்தோரின் விருப்பங்களை அரசாங்கம் நிறைவேற்றுவதாக அம்பிட்டிய தேரர் ஆவேசம். தமிழீழ விடுதலை புலிகளை நினைவு கூற முடியாது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அறிவிப்பு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக வேண்டுமென சுமந்திரன் அறிவிப்பு. பிரித்தானியாவில் புகலிடம் கோருபவர்களுக்கு புதிய விசா முறைமை அறிமுகம். சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு புதிய கட்டுப்பாடு. பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதிப்பு. போலீஸ் அதிகாரிகளுக்காக 7,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த கொடுப்பனவு எதிர்வரும் மாதத்திலிருந்து வழங்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கொடுப்பனவு போலீஸ் அதிகாரிகளின் சீருடை மற்றும் பாதணிகளுக்காக வழங்கப்படவுள்ளது. பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால இது தொடர்பில் இவ்வாறு கருத்துரைத்தார். போலீஸ் அதிகாரிகளின் சீருடை மற்றும் பாதணிகளுக்காக அந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு நேற்று அமைச்சரவை தீர்மானம் எடுத்தது. இதன்படி ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிக்கும் 7,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 2025 ஆண்டிற்காக 1,100 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கொடுப்பனவு எதிர்வரும் மாதமே அந்த அதிகாரிகளுக்கு வழங்கப்படும். அத்துடன் அதிகாரிகளின் விளையாட்டு பாதணிகள் மற்றும் உடைகளுக்காகவும் கொடுப்பனவு ஒன்றை அதிகாரிகளுக்கு வழங்க அமைச்சரவை தீர்மானம் எடுத்துள்ளது. அடுத்த வாரமே அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும் என நம்புகின்றோம் எனவும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாகரை உரியன்கட்டு பிரதேசத்தில் திருமணமான இளம் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்டவர் 22 வயதுடைய தட்டுமுனை பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை மனைவி மற்றும் கணவனுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக கணவன் மின் விசிறியின் வயரினால் மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த நபர் விஷம் அருந்தி தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்க்க முயற்சித்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 25 வயதுடைய சந்தேக நபர் வைத்தியசாலையில் இருக்கும் போது கைது செய்யப்பட்டு போலீஸ் பாதுகாப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் வாகரை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் நிலவி வரும் அதிக மழையுடனான வானிலை காரணமாக தெதிரோயா நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. வான்கதவுகள் ஒவ்வொன்றும் 1 அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து வினாடிக்கு மொத்தமாக 1,400 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று அதிகாலை முதல் பொல்கொல்ல நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகளை திறக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக பொல்கொல்ல மகாவலி அதிகார சபைக்கு பொறுப்பான பொறியியலாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது. பொல்கொல்ல நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் 18 அங்குலம் வீதம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் வினாடிக்கு 900 கன அடி நீர் விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு வெளியேற்றப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொல்கொல்ல மகாவலி அணைக்கு கீழுள்ள மக்கள் மகாவலி கங்கையை பயன்படுத்தும் போது அவதானத்துடன் செயற்படுமாறு பொல்கொல்ல மகாவலி அதிகார சபைக்கு பொறுப்பான பொறியியலாளர் அலுவலகம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை விவகார பிரச்சினையை இனவாத பிரச்சினையாக மாற்றுவதற்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினையை சுமூகமாக தீர்த்து வைக்க வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நேற்று புத்தர் சிலை சம்பவம் தொடர்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். திருகோணமலையில் விகாரை பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. புத்தர் சிலையை பாதுகாப்பதற்காகவே அந்த சிலை ஞாயிற்றுக்கிழமை இரவு அங்கிருந்து எடுக்கப்பட்டது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார். ஆனால் போலீசாரின் தாக்குதலில் 2 பிக்குகள் காயமடைந்துள்ளனர். இந்த விகாரை 1952 ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டு 2004 ஆண்டில் புனித பூமியாக்கப்பட்டுள்ளது. கிழக்கில் பழமையான அறநெறி பாடசாலையும் இங்குள்ளது. எனவே அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இப்பிரச்சனையை இனவாத பிரச்சனையாக மாற்றுவதற்கு இடமளிக்காது 2 தரப்பினருக்கும் இடையில் தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார்.
நாட்டில் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் கிடைக்கப்பெற்ற அதிகூடிய மழைவீழ்ச்சியாக யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் 101.7 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் என் சூரியராஜா தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் யாழ் மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்ற அதிகூடிய மழைவீழ்ச்சி காரணமாக 4 குடும்பங்களைச் சேர்ந்த 14 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 4 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்வரும் 22ஆம் தேதி மீண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் இம்மழை நிலைமையானது 27ஆம் தேதி வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சார சபை ஊழியர்கள் என கூறி வீட்டிற்குள் நுழைந்து வீட்டில் இருந்த ஒரு பெண்ணின் கை கால்களை கட்டி 6,20,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை கொள்ளையடித்து தப்பிச் சென்ற இருவர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் மாதம்பை பொதுவில பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மாதம்பை பொதுவில பகுதியைச் சேர்ந்த ரத்நாயக்க முதியன் சேலாகே சோமாவதி என்ற 72 வயதுடைய பெண் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற போது தனது கணவரும் மகளும் வீட்டில் இல்லை என மின்சார ஊழியர்கள் என கூறி மோட்டார் சைக்கிளில் வந்த 2 ஆண்கள் வீட்டிற்குள் நுழைந்து கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றதாகவும் கொள்ளையர்களை தனக்கு தெரியாது எனவும் பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மாதம்பை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் வரையான ஓரளவு பலத்த மழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 8 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி கேகாலை, பதுளை ஆகிய மாவட்டங்களுக்கு 1ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து தொலைந்து போன பொதிகள் அலுவலகத்திற்கு மாற்றப்பட்ட ஒரு சூட்கேஸில் 110 மில்லியனுக்கும் அதிக மதிப்புள்ள கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளரும் சுங்க இயக்குநருமான சந்தன புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். சூட்கேஸில் 11 கிலோகிராம் 376 கிராம் கஞ்சா இருந்ததாகவும் அதன் மதிப்பிடப்பட்ட தொகை சுமார் 20 கோடி ரூபாய் பெறுமதியானது எனவும் சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சூட்கேஸ் மார்ச் 17ஆம் தேதி கைவிடப்பட்டதாகவும் அதிலிருந்து கைப்பற்றப்பட்ட கஞ்சா போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் புஞ்சிகேவா குறிப்பிட்டுள்ளார். இறுதிக்கட்ட போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் செய்ய முடியாமற் போனதை தற்போதைய அரசாங்கம் செய்வதாக அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் சட்டவிரோதமாக நிறுவப்படுவதாக கூறப்படும் பௌத்த மத ஸ்தலத்திலிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டமை குறித்து இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வடக்கு மற்றும் கிழக்கில் பௌத்த தர்மத்தை அழித்து ஈழத்தை நிறுவுவதன் மூலம் புலம்பெயர்ந்தோர் செய்ய விரும்பியதை செய்யும் ஒரு அரசாங்கம் தற்போது ஆட்சியில் இருப்பதாகவும் தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். தர்ம லட்சணை புத்தர் சிலையை போலீசார் அவ்வாறு எடுத்துச் சென்றது அம்பிட்டிய தேரருக்கோ அல்லது ஒரு விகாரைக்கான பிரச்சனையோ அல்ல என தெரிவித்துள்ள அவர் இது முழு நாட்டின் பௌத்தத்தின் மீதான தாக்குதல் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அரசாங்கம் பௌத்த மதத்தை பாதுகாப்பதாக உறுதிமொழி அளிக்கும் வரை எந்த அரசாங்க தலைவர்களையும் விகாரிகளுக்கு அழைத்து வந்து ஆசி பெற வேண்டாம் என சங்க உத்தரவை பிறப்பிக்குமாறும் மகாநாயக்க தேரர்களிடம் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். தாம் தமிழீழ விடுதலை புலிகளால் தாக்கப்பட்ட இன்று தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பாதுகாப்பு படையினரால் தாக்கப்படுவதாகவும் அச்சமின்றி நாட்டிற்கு அறிவிப்பதாகவும் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். இதன்படி இப்பிரச்சனையை உடனடியாக நிறுத்தாவிட்டால் நாளை வீதிகளில் இறங்கி போராட்டங்களை முன்னெடுப்போம் எனவும் தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்குரிய உரிமை மக்களுக்கு இருப்பதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கு அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு உரிய உரிமை மக்களுக்கு உள்ளது. எனினும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானது அல்ல என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எமது அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் பொது இடங்களில் ஜேவிபி மாவீரர்களுக்கு நினைவிடம் அமைக்கவில்லை. அவர்களுக்கான நினைவு எமது மனங்களில் இருந்தால் போதும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் பேச்சு நடத்தி பிரச்சினைக்கு தீர்வை காணலாம் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதனாலேயே வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்காமல் இலங்கை தமிழரசு கட்சி விலகி இருந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு புதிய ஆயுதங்களை எதிரணிகள் உருவாக்கி கொள்ள வேண்டும். நாங்கள் உங்கள் மீது முன்வைத்த விமர்சன கணைகளையே எம்மை நோக்கி மீள செலுத்த வேண்டாம். புதிய ஆயுதம் என்பது என்னை விட சிறந்த திட்டங்கள் அவசியம் என்பதாகும்.
எமது அரசியல் கொள்கை எவ்வளவு வலுவானது என்றால் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 4 தலைவர்கள் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இந்நிலையில் தேசிய சமத்துவத்திற்காக நாம் முழு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர உட்பட அக்கட்சியில் உள்ள அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தனது முகநூல் பக்கத்தில் இட்டுள்ள பதிவொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் பேரினவாத சக்திகளின் அழுத்தங்களுக்கு கோழைத்தனமாக அடிபணிவதை இலங்கை தமிழரசுக் கட்சி கேவலமாக காண்கின்றது. நேற்றிரவு அமைச்சரின் கட்டளைப்படி திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட புத்தர் சிலை போலீசாரினால் அகற்றப்பட்ட போது அரசாங்கம் இனவாத எண்ணமில்லாமல் சரியாக நடந்து கொள்கின்றது என சிலர் நினைத்தனர். எனினும் அப்படியல்ல என்பதை சில மணி நேரத்திற்குள்ளேயே அமைச்சர் நாடாளுமன்றில் வெளிப்படுத்தினார். பாதுகாப்பிற்காகவே சிலை அகற்றப்பட்டதாகவும் அது இன்று மீள நிறுவப்படும் என வெட்கமில்லாமல் அறிவித்த போதே சகல மக்களும் சமத்துவமாக நடத்தப்படுவார்கள் என்ற வாக்குறுதி காற்றில் பறக்க விடப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் முன்னைய அரசுகளைப் போலவே இனவாத சிங்கள பேரினவாத அரசு என்பதை நிறுவியுள்ளது. எனவே இக்கட்சியைச் சேர்ந்த திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர உட்பட அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய அரசாங்கத்தில் அகதி அந்தஸ்து பெற்றவர்களின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நோக்கில் புரொடெக்ஷன் ஒர்க் அண்ட் ஸ்டடி ரூட் என்னும் புதிய விசா நடைமுறையை பிரித்தானிய அரசாங்கம் அறிமுகப்படுத்தவுள்ளது. இத்திட்டம் மூலம் அகதி அந்தஸ்து பெற்றவர்கள் பிரித்தானிய பல்கலைக்கழகங்களில் மேற்படிப்பில் சேரவும் வேலை சந்தையில் பங்கேற்கவும் தனிப்பட்ட அனுமதியை பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அறிவிப்பின்படி அகதி அந்தஸ்து வழங்கப்படும் நபர்களுக்கு முதலாவதாக கோர் புரொடெக்ஷன் என்ற அடிப்படை குறுகிய கால தங்குமிட அனுமதியும் வழங்கப்படும். எனினும் அவர்கள் கல்வி அல்லது வேலை வாயிலாக தொடர்புடைய புதிய விசாவுக்கு மாறும்போது பிரித்தானியாவில் நிரந்தர குடியுரிமையை விரைவாக பெறும் வாய்ப்பு கிடைக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் அகதிகள் பல்கலைக்கழகங்களில் தங்களுக்கேற்ற பொருத்தமான படிப்பில் சேர வேண்டும் அல்லது வேலையை பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இதற்கான கட்டணத்தை செலுத்தும் திறன் கட்டாயமாக இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கொள்கையில் முதற்கட்ட பாதுகாப்பு வழங்கப்படும் நபர்களுக்கு குடும்பத்தை அழைத்து வரும் உரிமையும் காணப்படாது. வேலை அல்லது கல்வி விசாவை பெற்ற பின்னர் பிற குடியேற்ற வகைகளைப் போல் குடும்ப உறுப்பினர்களை அழைத்து வர விண்ணப்பிக்க முடியும். இந்த மாற்றம் அகதிகளை பிரித்தானிய சமூகத்தில் கல்வி மற்றும் வேலை வாயிலாக விரைவாக ஒருங்கிணைக்க அரசு நோக்குவதாகவும் மாணவர் விசாவை பயன்படுத்தி அதிகளவில் அகதி அந்தஸ்து கோரப்படும் தற்போதைய நிலையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இந்த கொள்கைக்கு நிதி திறன், கல்வி தகுதி மற்றும் வரையறுக்கப்பட்ட இடங்களில் சவால் காரணமாக பல அகதிகள் பயன்பெற முடியாது என பல்வேறு அகதிகள் அமைப்புகளும் கவலை வெளியிட்டுள்ளன. பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு அவரது அரசாங்கம் கடந்த ஆண்டு மாணவர் தலைமையிலான போராட்டங்களை வன்முறையாக ஒடுக்கியதில் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்ததாக கூறி அந்நாட்டின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 78 வயதான தலைமறைவு அரசியல்வாதியான ஷேக் ஹசீனா கடந்த ஆண்டு நடந்த போராட்டங்களை ஒடுக்கியதில் சூத்திரதாரி எனவும் முக்கிய கருவியாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5 வரை நடந்த மக்கள் போராட்டங்களை ஒடுக்கியதில் சுமார் 1400 பேர் வரை கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்ததாக ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது. தனது 15 வருட கால சர்வாதிகார ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த போராட்டங்களை ஒடுக்குவதற்காக அவர் கொடிய சக்தியை பயன்படுத்த நேரடி உத்தரவுகளை பிறப்பித்தமைக்கான ஆதாரங்களை வழக்கு தொடுநர்கள் நீதிமன்றில் சமர்ப்பித்தனர். அதிகாரத்தை இழந்ததில் இருந்து இந்தியாவில் தலைமறைவாக இருக்கும் ஷேக் ஹசீனா நீதிமன்ற உத்தரவுகளை மீறி விசாரணைக்கு முன்னிலையாகாமையின் அவர் தலைமறைவாக இருக்கும் நிலையிலேயே இந்த விசாரணை நடத்தப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்டுள்ள ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி டாக்கா தீர்ப்பாயத்தை கங்காரு நீதிமன்றம் என விமர்சித்துள்ளதுடன் தீர்ப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்துமாறும் ஆதரவாளர்களை வலியுறுத்தியுள்ளது. இத்தீர்ப்பை அடுத்து பங்களாதேஷ் முழுவதும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதுடன் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சபரிமலை சன்னிதானத்தில் இவ்வாண்டு முதல் கேமரா மற்றும் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் 18ஆம் படிக்கு மேல் சன்னிதானம் பகுதியில் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கையடக்க தொலைபேசி பயன்படுத்தவும் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை எடுப்பதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி மாநில சுகாதாரத்துறை முக்கிய கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளது. தேங்கிய நீரில் வாழும் அமீபா
நீராவினால் மூளைக்காய்ச்சல் ஏற்படும் அபாயம் உள்ளதனால் ஐயப்ப பக்தர்கள் நீர்நிலைகளில் குளிக்கும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பம்பையில் நீராடும் பக்தர்கள் மூக்கை இரு விரல்களால் அடைத்தபடி நீராடவும் சுகாதாரத்துறை பக்தர்களை அறிவுறுத்தியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலின் நடப்பு மண்டல மகர விளக்கு சீசனுக்காக கோவில் நடை நவம்பர் மாதம் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.